ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு ஒரு லூப் ஹோல் இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு யோசிக்கிறவங்க எக்ஸாம் கிராக் பண்ண முடியல. என்ன விஷயமா இருந்தாலும் அந்த லூப் ஹோல் அதையும் சால்வ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எக்ஸாம் கிராக் பண்ண முடியுது. இனி வரப்போகிற எக்ஸாம்ஸில் அந்த லூப் ஹோல் முக்கியமான ஒரு விஷயம் இந்த கரண்ட் அஃபேர் தான். ஸோ கரண்ட் அஃபேர் ஏன் முக்கியம், இந்த லூப் ஹோல் நடப்பு நிகழ்வுகள் ஏன் முக்கியம், எங்கேருந்து படிக்கணும், டாபிக் வைஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் பண்ணணும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டின்னு கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும், இதுக்கான சோர்ஸ் என்ன, எந்த மாதிரி கொண்டு போகணும், இன் டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இங்கே நிறைய பேருக்கு கரண்ட் அஃபேர், சயின்ஸ் இந்த ரெண்டு விஷயம் ஒரு பெரிய அலர்ஜியாக இருக்குது. சயின்ஸ் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் கரண்ட் அஃபேர் நீங்கள் ஒதுக்கிட்டா இனி வரப்போகிற காலங்களில் கேட்குற கேள்விகள் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு கரண்ட் அஃபேரும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணால் தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். இங்கே நானும் ஒரே புக்கு தான் படிக்கிறேன், என் ஃப்ரெண்டும் ஒரே புக்கு தான் படிக்கிறான். பட் என்னால் பார்டரில் போய்ட்டு கிராக் பண்ண முடியல, அவன் கிராக் பண்ணிட்டான். என்ன விஷயம், ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ கரண்ட் அஃபேர் இருக்குது. இப்போ கட் ஆஃப் 150 வருது, நீங்கள் 140 தான் எடுக்கிறீங்க. ஒரு 2 கேள்வி, 3 கேள்வி, ஒரு கேள்வி, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கும் போது தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். 6th புக்கு படிக்கிறோம், 7th படிக்கிறோம், 8th படிக்கிறோம், அரைச்சமாகவே அரைக்கிறோம், தப்பு இல்லை, அரைச்சி தான் ஆகணும். பட் இனி வரப்போல ட்ரெண்டு டிஎன்பிஎஸ்சி அரைச்ச மாவை இன்னும் கொஞ்சம் மாற்றி அரைக்கணும். எந்த மாதிரி அரைக்க போகிறோம், அரைக்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு, சர்க்கரை எல்லாம் போட்டு அரைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண முடியும். அதுக்கு முக்கியம் இந்த கரண்ட் அஃபேர். அதாவது குரூப் 4 எக்ஸாமாவது ஓரளவுக்கு நீங்கள் லாங்குவேஜ், மேக்ஸ் இதெல்லாம் வச்சு கிட்ட புஷ் பண்ணி கிளியர் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் எழுதி வச்சுக்கோங்க, குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A இந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, போஸ்டிங் வேணும்னா கரண்ட் அஃபேர் நீங்கள் கையை வைக்கலைன்னா உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது, போஸ்டிங் வாங்க முடியாது. இதை நான் டிமோட்டிவேட் பண்ணணும், நெகட்டிவாக சொல்லணும், அந்த மாதிரி கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமாவது கொஞ்சம் முட்டி மோதி புஷ் பண்ணி ட்ரை பண்ணலாம், அதுவுமே ட்ரை தான் பண்ண முடியும். பட் மெயின்ஸ் எக்ஸாம் வரும்போது குரூப் 1, குரூப் 2, குரூப் 2 எதுவாக இருந்தாலும் கரண்ட் அஃபேர் படிக்கலைன்னா போஸ்டிங்கை மறந்துடுங்க. கரண்ட் அஃபேருக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்தா தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சி எவால்வ் ஆகிட்டே இருக்காங்க, கேள்வி கஷ்டமாக கேட்டே இருக்காங்க. இப்போ 6th புக் படிக்கிறோம், 10th புக் படிக்கிறோம், அந்த டாப்பிக்கில் நான் படித்தேன் ப்ரோ, கேள்வி வர மாட்டேது. பட் அங்கே தான் கேட்டிருப்பாங்க, என்ன பண்ணுறாங்க, 10th புக்கில் இருக்க ஒரு டாப்பிக்கை கரண்ட் அஃபேர் லிங்க் பண்ணி கேட்குறாங்க, ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் லிங்க் பண்ணி கேட்குறாங்க. ஓகே, அப்போ அந்த ஒரு விஷயமும் நீ கரண்ட் அஃபேரும் லிங்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் தான் அந்த அவுட் சோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நடப்பு நிகழ்வுகளுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். இதை ஏன் ப்ரிப்பேர் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லும் போது, நிறைய படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும், ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது, இதை கவர் பண்ண முடியல, என்ன சோர்ஸ் இருக்குது, இந்த விஷயம் குழப்பமாக இருக்கிறதுனால ப்ரிப்பேர் பண்ண முடியல. அது மட்டும் இல்லை, கரண்ட் அஃபேர்னு சொல்லிட்டாலே அதிகமாக ரீச்சும் இருக்காது. நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறோம், ஒரு பிளான் கொடுக்குறோம், ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறோம்னா ஓரளவுக்கு ரீச் இருக்கும். பட் கரண்ட் அஃபேர் கொடுக்குறோம், ஒரு சயின்ஸ் டாபிக் கொடுக்குறோம்னா பசங்க பார்க்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் டாப்பர் கிராக் பண்ணிட்டு போயிடுறாங்க, நம்மளால் மேலே போக முடியல. ஸோ கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கலாம், எந்த மாதிரி கொண்டு போகணும், இன் டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். ஓகே, அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், போட்டித் தேர்வு கிளியர் பண்ணுறது அவ்வளோ லேசப்பட்ட காரியம் இல்லை, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த கஷ்டமான தேர்வையும் பசங்க கிளியர் பண்ணுறாங்க. எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும், ஆத்திச்சூடி கேட்டாலும், ஓலைச்சூடிலேருந்து கேட்டாலும், பூமியை தோண்டி கேட்டாலும் பசங்க கிராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளாலையும் கிராக் பண்ண முடியும், நம்பிக்கை உங்கள் மேலே வைங்க, அவ்வளோதான். ஓகே, சரிங்க, பார்த்துடலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சிலபஸ் என்ன பார்த்துடலாமா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு சிலபஸ் காமனாக தான் வந்திருக்கும். நான் ப்ரிலிம்ஸாக கொண்டு வந்திருக்கேன், மெயின்ஸ் கொண்டு வரல. ஸோ முன்னாடிலாம் எப்படி இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளை தனியாக ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க, யூனிட் நம்பர் 2 போட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ பாருங்கள், சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் உள்ளே ஆட் பண்ணிட்டாங்க, ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா கரண்ட் அஃபேர்ஸ் உள்ளே வந்தாச்சு, இந்தியன் பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் வந்தாச்சு, இந்தியன் எக்கனாமி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன சிலபஸ், கரண்ட் அஃபேர் நீங்கள் படிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், பாலிட்டி படிக்கிறோம்ப்பா, இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் 6th 12th வரைக்கும் ஃபுல்லாக நம்ம படிக்கிறோம். இங்கிலீஷ் மீடியமாக லட்சுமிகாந்த் படிக்கிறோம், ஒரு தமிழ் மீடியமாக பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக் படிக்கிறோம், வெங்கடேஷ் புக் படிக்கிறோம், யூடியூப் வீடியோ பார்க்குறோம். எல்லாம் சரி, இந்த டாபிக் யார் படிப்பா, இதுவும் நாம தான் படிக்கணும். ஓகே, என்ன நடக்குதுன்னா, டிஎன்பிஎஸ்சி இதுக்கப்புறம் கேட்குற கேள்விகள், இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகள்லாம் இப்போது ப்ரியாம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது 6th புக்கில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது, ரைட், எல்லாம் ஓகே. பட் கரண்ட் அஃபேர் என்ன நியூஸ் வந்திருக்கா, இதை லிங்க் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கவர்னர் டாபிக் இருக்குது, 10th புக்கில் ஃபுல்லாக நம்ம படிக்கிறோம், ஆர்டிக்கல்லாம் படிக்கிறோம். பட் அந்த ஒரு விஷயத்தை கரண்ட் அஃபேராக என்ன வந்திருக்கான்னு லிங்க் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீங்கள் படிக்கிற ஒரு டாப்பிக்கும் கரண்ட் அஃபேரும் லிங்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாதான் 2026 இதுக்கப்புறம் வரப்போகிற காலங்களும் ஈஸியாக இருக்கும். இதை லேசுப்பட்டு ஸ்கிப்பில் விட்டுறாதீங்க. ஒரு கேள்வியும் வாழ்க்கையை மாற்றும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, பார்த்துடலாம்.
அண்ட் நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி எப்படி படிக்கலாம் டாபிக் வைஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ கரண்ட் அஃபேர் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் எப்படி கொண்டு போகலாம் அதை நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் இங்கே ஒரு விஷயம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு விஷயமும் நீங்கள் படிக்கிறீங்க ஆரம்பிக்கும் போது பயந்துக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரஃபியோ கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும் இதை படிக்க முடியுமா, நிறைய இருக்குது, எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம், இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போகாதீங்க, ஒரு ஷெல்லுக்குள்ளே போகாதீங்க. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, மோதி பார்த்துடலாம், அடித்து பார்த்துடலாம், சண்டை போட்டுடலாம், அதுதான் இம்பார்ட்டன்ட். இங்கே போட்டித் தேர்வு ரொம்ப ஈஸியாகலாம் கிராக் பண்ணிட முடியாது, எடுத்தவொடனே ஜெயிச்சிடும் வந்து முடியாது. அதாவது ஜெயிக்கணும் இம்பார்ட்டன்ட் தான். ஜெயிக்கிறதுக்கான வழி என்ன, அந்த வழியில் முள் இருக்கும், கல் இருக்கும், பள்ளம் இருக்கும், வெள்ளம் வரும், எல்லாம் தாண்டி தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர் ப்ரிப்பேர் பண்ணும் போதும் ரொம்ப ராவாக இருக்கும், காண்டாக இருக்கும், அடைச்சா படிக்கணுமான்னு தோணும், பட் ப்ரிப்பேர் பண்ணி தாங்க ஆகணும். ஓகே ரைட். ஸோ சோர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இங்கே விஷயம் சப்ஜெக்ட் வைஸாக கொண்டு போங்க, அப்போ தான் வந்து புரியும். ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, அது ஆரம்பிக்கும் போது ஒரு மினிமம் டைம் எடுக்குங்க. ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். இப்போ 2026 எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 1 இயரில் எப்படி டாப்பிக்கை பிக் பண்ணணும் அதை நம்ம சப்ஜெக்ட் வைஸாக ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணி பார்த்துலாம். இதை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக தான் பழகும். எடுத்த உடனே பழகாது, எடுத்த உடனே புரியாது, டைம் எடுக்கும், அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் டைம் அவசியம், நேரம் காலம் கூடி வரணும், வரும் நிச்சயமாக, அதுக்கு உழைப்ப போட்டால் மட்டும்தான். ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்தியன் பாலிட்டி. போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு லட்டு மாதிரி இருக்க ஒரு சப்ஜெக்ட்னா அது பாலிட்டி தான். பாலிட்டியை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டா நம்மளுக்கு நம்பிக்கை வேறு மாதிரி வந்து போகும், எக்ஸாம்ஸ் ப்ராப்பராக கிராக் பண்ணலாம். ரைட். சரி, ஒரு பேப்பர் நம்ம வந்து எடுக்கிறோம், கரண்ட் அஃபேர் படிக்கிறோம், பாலிட்டி எப்படி ஆரம்பிக்கலாம்? ஃபர்ஸ்ட் திங் அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம வந்து படிக்கணும், நியமனங்கள். ஓகே, எந்த மாதிரி கவர் பண்ணி படிக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறாங்க, சிஜிஐ இப்போ ரீசனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்பாயிண்ட் பண்ணாங்க, அவர் நேம் என்ன தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஓகே, இப்போது சிஜிஐ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் எல்லா நியூஸ்லேயும் வந்து போட்டிருந்தாங்க, நியூஸ் பேப்பர்லேயே வந்துருந்து. நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும், அந்த ஃபாலோ பண்ணாமல் விட்டுறாதீங்க, ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்போ இங்கே என்ன விஷயம், நம்ம ஜஸ்ட்டு ஒரு நேம் மட்டும் பார்த்துக்கூடாது. ஓகே, அவர் நேம் என்ன அதை மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள், ஓகே, ஒரு சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி பண்ணுறாங்கன்னா அவங்களோட எலிஜிபிள் என்ன, எப்படி வந்து பண்ண முடியும், என்ன வந்து க்ரைட்டீரியா வந்து இருக்குது, என்ன ஏஜ் லிமிட் வந்து இருக்குது, என்ன ப்ராசஸ், என்ன ஓத் அவங்க வந்து எடுப்பாங்க, யார் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, என்ன விஷயங்களாக இருக்குன்றத ஒரு கிளான்ஸ் நீங்கள் வந்து பார்த்துடணும். இது எல்லாம் கலெக்ட் பண்ணுறது இவ்வளோ பண்ணணுமா ப்ரோ, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண சரியாக வரும். இப்போ ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அப்போ அது அப்பாயிண்ட் பண்ணுறது யார் வந்து பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதிகாரங்கள் என்னென்ன, இது எல்லாம் நம்ம ஸ்கூல் புக்லேயும் இருக்கா, படிக்கிற புக்லேயும் இருக்கா. அப்போ அந்த கரண்ட் அஃபேர் வரும்போது அந்த ஒரு விஷயத்தை நம்ம கரண்ட் அஃபேர் கூட லிங்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு ஸ்டேட் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ண முடியுமா, இல்லை 2 ஸ்டேட்டுக்கு வந்து பண்ண முடியும். இப்போ எப்படி வந்து பண்ணுறாங்க, என்ன ஆர்டிக்கல் இருக்குது, புக்கில் படிச்சிருக்கோம், அந்த புக்கில் படித்த விஷயத்தை கரண்ட் அஃபேர் இருக்குது லிங்க் பண்ணி படிங்க. இதுதான் பாலிட்டி கரண்ட் அஃபேர், அதாவது ஸ்டாட்டிக் பார்ட்டும் டைனமிக் பார்ட்டும் லிங்க் பண்ணி படித்தா கரண்ட் அஃபேர் ஓவர். தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சிஜேயோட நேம் மட்டும் தான் உங்களுக்கு புதுசு, ஓகேவா? நீங்கள் எலிஜிபிள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஏஜ் லிமிட் படிச்சிருப்பீங்க, க்ரைட்டீரியா படிச்சிருப்பீங்க, என்ன லிமிட் படிச்சிருப்பீங்க, எல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க. பட் நேம் புதுசாக இருக்கா, இப்போ கரண்ட் அஃபேரில் வரும்போது நோட்ஸ் ரிவைஸ் பண்ணி லிங்க் பண்ணி படிச்சிடணும், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி எல்லா அப்பாயின்மெண்ட்டும் பிரசிடென்ட் யாரெல்லாம் பண்ணுறாங்க, பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் பண்ணுறாங்க, நீத்தி ஆயோக் யாரெல்லாம் வந்து வருது, ஒரு ஸ்டேட் லெவலில் சிஎம் என்ன பண்ணுறாங்க, ஒரு மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, முக்கியமான எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கணும். அது எந்த விஷயம் பரவாயில்ல, எலெக்ஷன் கமிஷன், என்ஹெச்ஆர்சி, இல்லை ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இல்லை சிவிசி இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, கவர்னர் இருக்குது, பிரசிடென்ட்டு, மினிஸ்டர்ஸு, வாட் எவர் அப்பாயின்மெண்ட்ஸ் வருது, ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வருதுன்னும் போது அது எல்லா அப்பாயின்மெண்ட்டும் நீங்கள் பார்க்கணும். எல்லா வகையிலும் கேள்வி கேட்குறாங்க. ஓகே, ப்ரைவேட்லாம் அந்த நமக்கு தேவைப்படாது, பட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் முழுமையாக நீங்கள் பார்த்து முடிச்சிடணும். எல்லாமே இப்படி தான். அதாவது யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ஓகே, யாரால் அப்பாயிண்ட் பண்ணப்படுது, யார் பண்ணுறாங்க, யாரால் வந்து பண்ணுறாங்க, எதுக்கு அதை வந்து இப்போ நகை பண்ணுறாங்க, என்ன காரணம் வந்து இருக்குது, இதுக்கான அவசியம் என்ன அதுன்னு பார்க்கணும். அண்ட் அவங்களுக்கான ரோல் என்னென்ன வந்து இப்போ நகை இருக்குது, அவங்களுக்கான பவர் என்ன வந்து இருக்குது, நம்ம புக்கில் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி விஷயம் மட்டும், ஏன், எதற்கு, எப்போது, என்ன, இதை மட்டும் பார்த்தா நீங்கள் வந்து போதும். எல்லாமே ஒரு மேலிடமாக நீங்கள் பாருங்கள், அதே போதுமான விஷயம். ஓகேவா? இது ஃபஸ்ட் டாபிக். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள், கரண்ட் அஃபேரில் பாலிட்டியில் ரோல் அதிகமாக ப்ளே பண்ணுறது இந்த ஒரு விஷயந்தான், ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஓகே, உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகள், இது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக இல்லையா, அதாவது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், முக்கியமாக தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வர்சஸ் கவர்னர் அப்படின்ற ஒரு விஷயம் பெருசாக போய்கிட்டு இருக்கா. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 days பேக் என்ன பண்ணாங்க, இந்த கவர்னருக்கு ஒரு பில்லை வந்து சைன் பண்ணுறதுக்கு என்ன அதிகாரங்கன்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க.
ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஐ திங்க் ஒரு ஏப்ரல் மே நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணாங்க, கவர்னருக்கு வந்து அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஒரு 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த சம்மந்தப்பட்ட ஒரு பில்லுக்கு நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஐ திங்க் ஏப்ரல் மே சொல்லி தான் நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி டைமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது, வேணும்னா அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காங்க. அப்போது ஒரே விஷயந்தான், ஒரே கேஸ் தான் ஜட்ஜ்மெண்ட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, 6 மாதம் முன்னாடி கொடுத்தாங்கப்பா அதை மட்டும் ஃபாலோ பண்ணாமல் இப்போ வரும்போது கண்டென்ட் சேம் தான், ஒரே விஷயந்தான், ஒரே கேஸ் தான். இந்த 6 மாதம் அந்த 3 மாதம் அதை மட்டும் நீங்கள் அழிக்க போகிறீங்க, அவ்வளோதான். கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அதை முழுமையாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அது எக்ஸாம்பிள் தான் இந்த கவர்னர் நான் வந்து கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அகேன்ஸ்டாக இல்லாமல் இருக்குது, ஃபேவராக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ யூனிவர்சிட்டியோட அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து இப்போ கொடுத்துருந்தாங்க, அந்த ஒரு விஷயம் இருக்கட்டும், ஒரு எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும், ஒரு நீட் வந்து இருக்குது, நீட்க்கு வந்து வேணுமா வேணாமான்றதை ஒரு கவர்மெண்ட்டு கேஸ் வந்து போட்டிருக்காங்க, கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க, எஸ்சி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, அப்போ ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ என்ன பண்ணலாம், அது ஒரு பேப்பர் வந்து ஃபாலோ பண்ணுறப்பா, ஓகே, ஒரு தினமணியோ ஹிந்துவோ பேப்பர் வந்து இருக்குது, ஓகே, உயர் நீதிமன்ற முக்கிய தீர்ப்பு கொடுத்துருக்காங்களா, நியூஸை ஃபுல்லாக வந்து படிக்கணும், என்ன நியூஸ் படித்து பார்க்கணும், இந்த நியூஸ் சிலபஸ் இருக்கா, புக்கில் இருக்கா, நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு அப்படி கொடுத்துருப்பாங்க, அப்போ என்ன பரபரப்பு தீர்ப்பு, அந்த பரபரப்பை ஃபுல்லாக நீங்கள் வந்து படித்து பார்த்துருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தது இவர் யாருங்க, இவர் அசம்பிளி இஷ்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சட்டசபையில் சிஎம் பேசுவாங்க, எதிர்க்கட்சி தலைவர் பேசுவாங்க, சபாநாயகர் பேசுவாங்க. அப்போது சபாநாயகர் சிஎம்ஏ வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பேசலாம்னு சொல்லுவாங்க. அப்போ சபாநாயகருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்குது, ஆனால் அசம்பிளி என்ன பண்ணுவாங்க, 0 ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, தீர்மானங்கள் கொண்டு வருவாங்க. அப்போ அந்த அசம்பிளியில் நடக்கிற விஷயங்களில் சண்டை போகிறது நமக்கு வந்து வேண்டாம், எதிர்கட்சிகளோ ஆளுங்கட்சிகளோ மாற்றி மாற்றி குறை சொல்லிப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. பாலிடிக்ஸ் வேணாம், பாலிட்டி மட்டும் தான் வந்து வேணும். அப்போ முக்கியமான சில அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வருவாங்க, ஒரு திருத்தங்கள் வந்து பின்னாக இருக்கும், முக்கியமான சில விதிகள் பேசியிருப்பாங்க, டேட்டாவை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அசம்பிளி நடக்கும் போது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பட்ஜெட்டில் என்ன வந்து பேசுகிறாங்க, மார்ச் செஷன் வந்து பின்னாக வரும், அப்போ என்ன வந்து பேசுகிறாங்க, குளிர்காலத்தோட அப்போ என்ன வந்து பேசுகிறாங்கன்றத அசம்பிளியில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், நான் சொல்கிற எல்லா விஷயமே டிஎன்பிசிக்கு சென்ட்ரலில் வேணும், ஸ்டேட்டை வேணும். ஓகே, ரைட். அடுத்தது அமெண்ட்மெண்ட், அரசமைப்பு திருத்தம். இங்கே ஒரு இடத்துலையுமே ஒரு புள்ளி வச்சாலும் அது அமெண்ட்மெண்ட் தான். இப்போ என்ன பண்ணாங்க, விமன்ஸ்க்கான ஒரு பில்லை வந்து கொண்டு வந்திருந்தாங்களா, 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருந்தாங்க. அப்போது அந்த பில்லை என்ன மாற்றங்கள் வந்து இப்போ நாங்கள் இருக்குது, என்ன வந்து கொண்டு வர போகிறாங்க, ஒரு புதுசாக ஒரு பில் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்க, லேபர் கோட்ஸ் அப்புறமா வந்து என்ன பண்ணியிருந்தாங்களா, இதுக்காக சில போராட்டங்கள்லாம் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு, 4 கோடு வந்து பின்னாக கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ என்ன அது விஷயம், புதுசாக கொண்டு வராங்கன்னா பழசாக ஒரு விஷயம் வந்து இருக்கா, அப்போ என்ன பழசாக இருக்குது, என்ன வந்து மாற்றிருக்காங்க, என்ன வந்து மாற்றலை. எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க, புதுசும் கேட்பாங்க பழசும் கேட்பாங்க, ஏன் பழசுக்கு விட்டு புதுசு கொண்டு வந்தாங்க, அதுக்கான கம்பேரிசன் வந்து இப்படி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லையும் 360 டிகிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு ரொம்ப பேக்வேர்ட்லாம் போக வேண்டாம், டெய்லி பேப்பரில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், போதுமான விஷயமா வந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி மேகசின் எடுத்தாலுமே இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு மேகசின் எடுத்துகிட்டு அப்படியே கண்ணை முடிக்கிட்டு படிக்கிறத விட இது என்ன சிலபஸ்ஸு, என்ன டாபிக், எப்படி கேட்டிருக்காங்க அதை மட்டும் படித்தா போதும். இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்டில் எல்லாமே தேவையில்லை. அமெண்ட்மெண்ட் என்ன, எதுக்காக கொண்டு வந்தாங்க, இது எப்போ கொண்டு வந்திருக்காங்க, யார் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஏன் கொண்டு வந்திருக்காங்க, பழசு என்ன, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகே ஓகே அடுத்த முக்கியமான விஷயம் ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ். நீதித்துறை, ஆட்சித்துறை, சட்டமன்றம் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது ஒரு பில் வந்து கொண்டு வராங்க, அந்த பில் கொண்டு வரும்போது ஸ்ட்ரெயிட்டாலாம் பண்ணிட முடியாது. ஒரு பில் கொண்டு வராங்கன்னா அதுக்கு சில எதிர்ப்புகள் இருக்கும், சில ஆதரவுகள் இருக்கும், சில பேர் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இப்போது எஸ்ஐஆர் இப்போ வந்து பாருங்கள், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, ரைட். இப்போது இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ இது வந்து நம்ம கரண்ட் அஃபேர் எங்கே ஆட் ஆகணும் போது எல்லா டாப்பிக்லேயும் வருங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட்ஸ்லேயும் வரும், ஜட்ஜ்மெண்ட்ஸ்லேயும் வரும், அசம்பிளிலேயும் வரும், அமெண்ட்மெண்ட்லேயும் வரும், இந்த விஷயத்துலேயும் வரும். அடுத்து பாருங்கள், கூட்டாட்சி இங்கேயும் வருது, எலெக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் வருது, தேர்தலையும் வருது. அப்போது இந்த ஒரு டாபிக் உங்களுக்கு எல்லாத்தையும் லிங்க் பண்ணி தான் வருது. அப்போது ஒரு டாபிக் படிக்கும் போது எங்கே கவர் ஆகிற விஷயம் அவசியம். இப்போ என்ன விஷயம் இது, எலெக்ஷன் கமிஷனா, எஸ், அதை நம்ம வந்து பார்த்துருக்கணும். சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, கேஸ் வந்து போட்டிருக்காங்க, அதை நம்ம வந்து பார்க்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஒரு ஆட்சித்துறையை வந்து பின்னாக மேக் பண்ணுறாங்க, சட்டமன்றம்லாம் அதை பற்றி பேசியிருக்காங்க, கேஸ் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு கவர்மெண்ட் கொண்டு வராங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் எதிர்க்க முடியுமானா எதிர்க்க முடியும், என்ன விஷயம் இருக்குது சரி பண்ண முடியும், ஜுடிஷியல் ரிவ்யூ உள்ளே வந்து பின்னாக வரும். இது எல்லாமே ரொம்ப அவசியம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்க மாதிரி தெரியலாம். இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லும் போது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பேசுகிறாங்களா, இங்கே பேசுகிற விஷயங்கள் முக்கியம் இல்லை,
அது என்ன எஸ்ஐஆர்னா என்ன, இந்தியாவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கா? கிடையாது, இதுக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே சில பேர் வந்து அரசியலாக மட்டுமே பார்க்குறீங்க. அரசியல் தேவையில்லை, நமக்கு தேவை ஆட்சியல், பாலிடிக்ஸ் தேவையில்லை, பாலிட்டி வந்து அவசியம். அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, எஸ்ஐஆர்ப்பா ஓகே ஃபஸ்ட்டு வந்திருக்க போல் எதுக்குறாங்க? கிடையாது, ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்க்கணும். ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன வேலை, இதுக்கு முன்னாடி எப்போ வந்திருக்காங்க? நீங்கள் எஸ்ஐ அந்த ஃபார்ம் எடுத்து பார்த்தாலே இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஓட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேரில் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ எஸ்ஐஆர் ஃபார்மில் எப்படி வந்து இருக்குது, என்னெல்லாம் கேட்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி விஷயங்களும் கேள்வியை வந்து கேட்பாங்க, சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்க ஒரு கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு அது அவசியம் தான், அதை நீங்கள் பார்த்துடணும். ஓகே, இந்த விஷயத்துலையும் அதிகமாக என்ன வார்த்தை பேசுகிறாங்க, ஃபெடரல் இஷ்யூஸ், கூட்டாட்சி தத்துவம் பறி போகுது, மாநில சுயாட்சி பறி போகுது எல்லாம் பேசுகிறாங்களா? அப்போ அது நம்ம வந்து படிக்கணும். இப்போது 9th புக்கில் உங்களுக்கு ஒரு 4 டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பற்றி 9 டாபிக் வந்திருக்கும். அப்போ 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக படிச்சிட்டோம்ப்பா. ரிட்டன் கான்ஸ்டியூஷன், டூயல் கான்ஸ்டியூஷன், அப்புறம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி வந்து இருக்குது, எல்லாம் படித்தாச்சு. எங்கே அப்ளை பண்ண போகிறீங்க? அந்த படிக்கிற விஷயத்தை கரண்ட் அஃபேரில் வந்திருக்கா, அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதுங்க, கிளியர் பண்ணுங்கள், இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி படிக்க முடியும்? அவங்க மாற்றி மாற்றி அடிச்சிக்கிறாங்களே, நமக்கு அது தேவையில்லை. இப்போ ரீசெண்ட்லி ஒரு நியூஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், டிவிக்கு இல்லையா, ஒரு ஃபேமஸாக போயிட்டுருக்க ஒரு விஷயம். எலெக்ஷன் கமிஷன் என்ன மீட்டிங் வச்சாலும் எங்களையும் கூப்பிடுங்க அப்படின்றாமல் டிவிகே சார்பாக வந்து ஒரு நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக நீங்கள் பார்த்துருக்கணும், ஒரு அரசியல் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. அப்போ இங்கே என்ன விஷயம், அந்த டிவிக்கே நமக்கு முக்கியம் இல்லை, இங்கே டிஎம்கே முக்கியம் இல்லை. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒரு பார்ட்டியாக எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்க கூப்பிடல. அதுக்கான காரணம் என்ன, டிவிக்கே இப்போ தான் உள்ளே வந்திருக்க ஒரு கட்சி, இவங்க ஜஸ்ட் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி மட்டும்தான், ரெகக்னைஸ் பார்ட்டி இல்லை. இப்போ ரெகக்னைஸ் பார்ட்டி அப்படின்னா ஒரு பர்சன்டேஜில் ஓட்டு வந்து வாங்கியிருக்கணும், இவ்வளோ எம்எல்ஏ அவங்க வந்து வச்சுருக்கணும், இவ்வளோ எம்பி நீங்கள் வந்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அங்கீகாரம் கொடுப்பாங்க எலெக்ஷன் கமிஷன். இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்களா, 8% ஓட்டு வாங்கியிருக்காங்க, அது என்ன பண்ணியிருந்தாங்க, ஸ்டேட் பார்ட்டியாக அங்கீகரிச்சிருக்காங்க. அப்போ அந்த பார்ட்டி மட்டும் தான் கூப்பிட முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெறும் பாலிட்டிக்ஸாக மட்டும் இல்லாமல், சண்டையாக மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்ற மாதிரி அந்த பாயிண்ட் எடுத்து படிக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் என்ன கேட்பாங்க, இந்த ஒரு கட்சியை எலெக்ஷன் கமிஷன் கூப்பிடலாம் அப்படின்னு கேட்கும் போது ரெகக்னைஸ்ட் பார்ட்டியா, ரெஜிஸ்டர் பார்ட்டியா, அப்படிலாம் கேள்வி வரும். அதை நீங்கள் ப்ராப்பராக அணுகிறதுக்கு கரண்ட் அஃபேர் லிங்க் பண்ணி படிக்கணும். இப்போ புக்கு நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் புக் படிக்கும் போது 8% வாங்கினா ஓகே, 4 எம்எல்ஏ வச்சுருந்தா ஓகே, 25 எம்பியில் ஒரு எம்பி வச்சுருந்தா ஓகே, அது எல்லாம் படிச்சிட்டிங்க, இதெல்லாம் காமன். பட் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு பார்ட்டியே நாங்கள் வந்து கூப்பிடல, அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான கூற்று என்ன கேட்கும் போது ஆன்சர் தெரியாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு இப்படி தான் லிங்க் பண்ணி படிக்கணும். ஓகே ரைட், இது உங்களுக்கு பாலிட்டி ரைட். அடுத்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் இதுலேயே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சிங்க. பாருங்கள், நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் பாலிட்டிக்காக மட்டும்தான். அடுத்தது ஸ்கீம்ஸ், திட்டங்கள். ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சா? இப்போ ஒரு ஸ்கீம் வந்து வருதுப்பா, ஏபிசி ஒரு ஸ்கீம் வந்து வருது, என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. எந்த மினிஸ்ட்ரி ஸ்கீமை கொண்டு வந்தாங்க, அதுக்கான டார்கெட் என்ன, கால அவகாசம் என்ன, யார் அதுக்கு ஃபினான்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த ஸ்கீமோட பின்புலம் பேக்ரவுண்ட் என்ன, எந்த ஸ்டேட்டுக்கு சப்போர்ட் ஆகுது, எந்த ஸ்டேட்டுக்கு சப்போர்ட் ஆகலை, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் அதை எப்படி கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். 1 2 3 4 5 இந்த 6 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணாலே போதும். ஸ்கீம்ஸில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். சிம்பிள், ஒரே நிமிஷம் தான். ஸ்கீம்ஸ் எப்படி படிக்கலாம், இந்த 6 பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ சில விஷயம் என்ன பண்ணுவாங்க, 2025 47 வரைக்கும் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில விஷயம் ஒரு வருஷம் மட்டும் உண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்கீம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் சில ஸ்டேட்டுக்கு 60:40 சொல்லுவாங்க, சில விஷயத்துக்கு 90:10 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நாங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துடணும். இது ஸ்கீம்ஸ்க்கு. அடுத்தது ஜாகிரஃபி. ஜாகிரஃபியில் என்னப்பா கரண்ட் அஃபேர் வரப்போகுது பாருங்கள், இவ்வளோ விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் மேப் ரீடிங். பிளேசஸ், கரண்ட் அஃபேரில் என்ன பிளேஸ் வந்தாலும் அதை நீங்கள் வந்து பார்க்கணும். எப்படி நீங்கள் பிளேஸ் பார்க்க முடியும், அதாவது லீடர்ஸ் எங்கெல்லாம் வந்து விசிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சிஎம் எங்கெல்லாம் வந்து போகிறாங்க, பிஎம் எங்கெல்லாம் வந்து போகிறாங்க, அங்கே போய் என்ன ஒரு அவார்ட் வாங்கிட்டு வருவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சிவப்பு கம்பளம் வந்து விரிச்சிருப்பாங்க, அந்த ஊர் படி என்ன ஒரு அவார்டு கொடுப்பாங்க, இல்லை ஒரு பொம்மைகள் கிஃப்ட் என்ன கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஜப்பான் பொம்மை, அந்த பௌத்த தர்மர் பொம்மையை வந்து நம்ம பிஎம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரண்ட் அஃபேரை ஒரு பிளேஸை தான் நீங்கள் வந்து பார்த்து வச்சுருக்கணும். இப்போ அந்த எரிமலை வந்து வெடிச்சிருக்கு, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்போ அது வெடிக்கும் போது எந்த பிளேஸில் வந்து பின்னாடி வெடிச்சிருக்கு, எந்த ஸ்டேட்டில் வந்து இருக்குது, எந்த கண்ட்ரியில் வந்து இருக்குது, இந்தியாவில் எங்கே வந்து பாதிப்பு ஏற்படுத்துது, இந்தியாவில் எங்கெல்லாம் எரிமலை வந்து இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். ஓகே, அதே மாதிரி புவிசார் குறியீடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசனாக எதெல்லாம் வந்திருக்கோ எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ ரீசனாக வந்து கன்னியாகுமரி மார்த்தாண்டம் தேனுக்கு வந்து அதை கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் லிங்க் பண்ணி பார்க்கணும். ஈரோடு மஞ்சள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்க்குற மாதிரி வந்திருக்கும். இப்போ கரண்ட் அஃபேரில் தமிழ்நாடு தவிர்த்து எங்கே வந்தாலும் அதை நீங்கள் வந்து பார்த்துடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், மான்சூன் அப்டேட்ஸு. இப்போ இந்த மான்சூன் அப்டேட்டை பொறுத்த என்ன, உங்களுக்கு 10th புக்கில் படித்தாலே போதும். ஓகே, முடிச்சு போச்சு. பட் என்ன உங்களுக்காவது சைக்ளோன் ஃபார்ம் ஆகுதா? இப்போ ரீசனாக உங்களுக்கு என்னென்னா 3 டிப்ரெஷன்லாம் அந்த
குறைந்த காற்றத்தாழ்வு மையம் ஃபுல்லாக வந்து பின்னாக ஃபாலோ ஆகுது. அப்போ அதில் என்ன அப்டேட் வந்து வருது, ஏன் வந்து மான்சூன் லேட் ஆகுது, ஏன் வந்து மழை வந்து கம்மியாக வந்து வருது, ஏன் மழை வந்து அதிகமாக வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு, என்ன காரணம், நம்ம ஐஎம்டி என்ன வந்து பின்னாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அவசியம். மழை வருது, மீன் போடுறோம், கிண்டல் பண்ணுறோம், அதெல்லாம் தாண்டி எக்ஸாம்ஸ்க்கு என்ன வேணும், மான்சூனாக என்னன்றதை படிச்சுட்டேன், 10th புக்கில் படித்தாச்சு. இதை தவிர்த்து கண்டென்ட் வைஸ் என்ன இருக்குன்றதை கரண்ட் அஃபேரும் லிங்க் பண்ணி தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எங்கே வந்து அடிக்குது, சவுத் ஈஸ்ட் மான்சூன்னா என்ன, சவுத் வெஸ்ட்னா என்ன, நார்த் ஈஸ்ட் மான்சூன்னா என்ன, எங்கே வந்து அடிக்குது, சைக்ளோன் எங்கே ஃபார்ம் ஆகுது, என்ன நேம் வைக்கிறாங்க, யார் அந்த நேம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ சென்னியார் புயல் வந்து வருது. இப்போ சென்னியார் புயல் அப்படின்னா யூஏயில் சிங்கம் அப்புறம் மாதிரி அர்த்தம். இதுக்கு முன்னாடி மோட்சா புயல் வந்தது. இதுக்கப்புறம் என்ன புயல் வரப்போகுது, அது யார் வைப்பாங்க. 2004 அந்த பேர் வந்து பின்னாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொட்டேஷனில் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. இந்தியா சார்பாக எத்தனை பேர் வந்து பின்னாக வச்சுருக்காங்க, ரீசெண்டாக இந்தியா என்ன பேர் வந்து வச்சுருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் பார்க்கணும். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படி சொல்ல முடியுது, ஸ்கிரிப்ட்லாம் கிடையாது, டக்குன்னு வரத்தான். அப்போ அந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். கரண்ட் அஃபேர்னால் இப்படி தான் படிக்கணும், அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்புறம் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும்போது இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பின்னாக பார்க்கணும். ஓகே, அடுத்த விஷயம் டிசாஸ்டர் நம்ம என்ன பார்த்தோம், வல்கனோ, எர்த்குவைக், லேண்ட்ஸ்லைட் எல்லாம் வந்து பார்த்துருக்கணும். முக்கியமான சில பீச்சஸ்ஸு. இப்போ கோவளம் வந்து என்ன பண்ணாங்க, இந்த ப்ளூ ஃப்ளாக் வந்து திரும்ப வந்து கொடுத்துருந்தாங்க, 5th டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளூ ஃப்ளாக் அப்படின்னா என்ன, தமிழ்நாட்டில் எதுக்கெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, பட்ஜெட்டில் சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க, யாருக்கா வந்து கொடுக்குறாங்க, யாருக்கு வந்து கொடுக்கல, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் இஷ்யூஸ், வேளாண்மை, என்ன கிராப்ஸ் இருக்குது, என்ன கிராப் விளையில, எம்ஆர்பியில் எதாவது வந்து பின்னாக வருது, எம்எஸ்பி எது வந்து கவர் ஆகுது. இப்போ நெல் மூட்டைக்கெல்லாம் வந்து விளையிலன்னு சொல்லியிருந்தாங்க, நனின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நெல்லை பற்றி நீ படிச்சிருக்கணும். ரொம்ப சிம்பிள், 10th புக்லேயே இருக்குது, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். அந்த ஒரு விஷயத்தை கரண்ட் அஃபேரை லிங்க் பண்ணி படிக்கணும், அவ்வளோதான். ஓகே, இது ஜியோகிராஃபி. நெக்ஸ்ட்டு எக்கனாமி பாருங்கள், ரொம்ப சிம்பிள். திட்டம் ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். முக்கியமான அமைச்சங்கள், அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, லேபர் மினிஸ்ட்ரி, நித்தி ஆயோக், ஆர்பிஐ, காமர்ஸ் மினிஸ்ட்ரி கொடுக்குற எல்லா ரிப்போர்ட் நீங்கள் வந்து பார்க்கணும். பட்ஜெட், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், ஆல் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ். டேட்டா ரொம்ப ரொம்ப அவசியம். ஜிடிபி என்ன, என்என்பி என்ன, எவ்வளோ தகவல் இருக்குது, இந்தியாவில் எந்த ஸ்டேட் ஜிடிபி அதிகமாக இருக்குது, யார் அதிகமாக கொடுக்குறாங்க, தமிழ்நாடு என்ன வந்து பண்ணுறாங்க, ₹1 எப்படி வந்து பிரிக்கிறாங்க, தமிழ்நாடு பட்ஜெட், சென்ட்ரல் பட்ஜெட் ரெண்டுமே பார்த்து படிக்கணும். அதுதான் முக்கியம் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் பொருளியல். ஓகே, முடிஞ்சு போச்சா. சயின்ஸ் அண்ட் டெக், அதாவது கஸ்டம் அப்படின்னா இவங்க தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருங்க இவங்க, ஃபர்ஸ்ட் திங் ஸ்பீஷியஸ், என்னென்ன புதுசான ஒரு விஷயங்கள், அதாவது ரொம்ப வந்து டார்க்காக இருக்க ஒரு பாம்பு கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஒரு தவளையை கண்டுபிடிச்சிருப்பாங்க, வெஸ்டர்ன் கார்ட்ஸ், ஈஸ்டர்ன் கார்ட்ஸ், அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து பேப்பரில் வரத்தை மட்டும் பார்த்தா கூட வந்து போதும். ஓகே, புதுசான கண்டுபிடிப்புகள், ஸ்பேஸ் இஷ்யூஸ். ஓகே, ஆதித்யா L1 இருக்குது, சந்திராயன் மிஷன் இருக்குது, பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, தமிழ்நாடு என்ன பண்ணுறாங்க, இஸ்ரோ என்ன பண்ணுறாங்க, டிஆர்டிஓ என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ், இந்தியாவில் என்னெல்லாம் வந்து இருக்குது. இப்போ ரீசெண்டாக அக்னி 5 வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹைப்பர்சோனிக்னா என்ன ஃபாஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. வெளியேருந்து என்ன நம்ம வந்து வாங்குகிறோம், ஃப்ரான்ஸ் ரஃபேல் வந்து பின்னாக வாங்கியிருந்தோம். ஆப்ரேஷன் சிந்தூரில் இதெல்லாம் வந்து உபயோகிச்சிருந்தோம், என்ன ப்ராப்ளம் வந்து பின்னாக போச்சு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன். லைக் உங்களுக்கு இங்கேருந்து பாருங்கள், இப்போ G7, G20, பிம்ஸ்டெக், சார்க் இருக்குது அப்படின்னா இதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம கூட்டமைப்பு வச்சுருக்கோம். சயின்ஸ் அண்ட் டெக்கில் என்ன நம்ம வந்து வாங்குகிறோம். இப்போ ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து இருக்குது, மிலாக்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்கும், ஸ்லின்லாக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, யூனிக் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயமே ஆஸ்தி இண்டெக்ஸ், ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவுக்கு வந்து பின்னாக இருக்கும், எக்ஸைஸ் கொங்கன் இந்தியாவுக்கும் யூகேக்கும் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் நம்ம வந்து பார்த்துருக்கணும். அப்போ இந்த மிலிட்ரி எக்ஸசைஸில் என்ன ராணுவம் தளவாடங்கள் யூஸ் பண்ணப்படுது, என்ன ராக்கெட் வந்து பயன்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி அப் டு டேட் எல்லாம் நீங்கள் பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இந்தியாவோட பங்களிப்பு என்ன, அதை நீங்கள் வந்து பார்த்துடணும். ஓகேவா. அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் சார்க்கு, பிம்ஸ்டெக், G20 இந்தியா எந்தெந்த மாநாடுகளில் கலந்துக்குது, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர், இந்தியாவோட பிரசிடென்ட் எங்கெல்லாம் கலந்துக்கிறாங்களோ எல்லாமே பார்க்க வேண்டிய நம்ம கடமை. ஓகே, முடிஞ்சுதா. நெக்ஸ்ட்டு இதர சோர்சஸ், அதாவது ஒரு புக்கை பற்றி பேசியிருக்காங்க, தலைவர்களை பற்றி பெருசாக பேசப்படுது, ஸ்போர்ட்ஸில் என்னென்ன அவார்ட்ஸ் வந்து பின்னாக வாங்குறாங்க, இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிக்குதா இல்லையா, அதை வந்து பார்க்கணும். விருதுகள் முக்கியமாக கொடுக்குறது, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அதிகமாக வந்து கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் தீம்ஸ் என்ன வந்து வருது, ஒரு எய்ட்ஸ் டே வருது, பொல்யூஷன் டே வருது, டீச்சர்ஸ் டே வருதுன்னா என்ன தீம் வந்து கொடுக்குறாங்க, அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். முக்கியமான நிகழ்வுகள், பர்சனாலிட்டிஸ், அதாவது இப்போ இறந்து போயிருப்பாங்க, 100 வருஷமுக்கான பர்த்டே வந்து பண்ணுவாங்க. இப்போ பிர்சா முண்டா 150 சம்திங் நினைக்கிறேன் வந்து கொண்டாடுவாங்க. அப்போ 100 வருஷம், 50, 75, இப்போ அண்ணாவோட அந்த பவள விழா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது எக்ஸ்ட்ராரியாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்கணும், அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். ஓகேவா. இது எல்லாமே பேப்பர்லேயே வந்துடும், அதை ஃபாலோ பண்ணால் வந்து போதும். சரிங்க, இதுக்கான சோர்ஸ் என்னங்க இருக்குது, இவ்வளோ தாங்க சோர்ஸு. என்ன ஃபர்ஸ்ட் திங் வந்து பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வச்சிங்கன்னா தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும் கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும். அதில் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பர், டெய்லி வந்து படிக்கணும். ஓகே, ஹிந்து, தினமணி இதெல்லாம் ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். கவர் பண்ண முடியுமானா டெய்லி ஃபாலோ பண்ணால்
நியூஸ் ரிப்பீட் ஆகும், ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிடலாம், நிச்சயமாக கவர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது எதனா ஒரு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். யார் பெஸ்ட்டோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாரெலாம் கிடையாதுங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர், இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் படிச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து வேண்டாம். எது ப்ராப்பராக இருக்குது, நான் ஒரு நாள் கரண்ட் அஃபேர் படிக்கணும்னா மினிமம் 1 hour டைம் வந்து எடுக்கும். ஓகேவா? அப்போ அந்த கரண்ட் அஃபேரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு யார் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அடுத்த விஷயம், மந்த்லி மேகசின் நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் ஒரு தேர்வு பெட்டகம் இருக்குது சங்கர் அகாடமியில், அப்புறம் இந்த தமிழ் அரசுன்னு ஒரு பிடிஎஃப், கவர்மெண்ட் பிடிஎஃபே வந்துருக்கு. இந்த மாதிரி கவர்மெண்ட் பிடிஎஃப் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், எல்லாமே ஃப்ரீ அவைலபிளாக இருக்குது. இதுனா ஒரு அகாடமி டிஎன்பிசியாக கொடுக்குறாங்களா, அதை மட்டும் எடுத்துக்கோங்க, போதுமான விஷயமா இருக்கும். ரிப்பீட்டட் ரிவிஷன், இங்கேருந்து டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். அதாவது 2026 இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜான்லேருந்து படிக்க ஆரம்பிங்க கரண்ட் அஃபேரை. அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர் எல்லாமே ஒரு கம்பைலேஷன் மாதிரி கிடைக்கும், அதை ஃபாலோ பண்ணால் வந்து போதும். அந்த கம்பைலேஷன்லுமே நான் சொன்ன விஷயங்களை இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் எக்ஸாம் பண்ண முடியும். ஒரு டாபிக் வருது, பாலிட்டி வருது, ஹிஸ்ட்ரி வருது அப்படின்னா எங்கேருந்து எப்படி வந்து கேட்குறாங்க. இப்போ ஒரு புயல் கரையை கிடக்குதுன்னா அந்த புயல்னால் என்ன, எப்படி உருவாக முடியும், எங்கே உருவாகிருக்கு, என்ன விஷயங்களாக இருக்குது, பருவக்காற்று எப்படி லிங்க் பண்ணியிருக்குன்னு எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த கரண்ட் அஃபேரும் அண்ட் ஸ்டாட்டிக் வேர்டும் லிங்க் பண்ணி படித்தா தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். ஓகே, கரண்ட் அஃபேருக்கு இதான் மெத்தட். கரண்ட் அஃபேர் நீங்கள் தவிர்த்துட்டா, திரும்ப சொல்கிறேன், ப்ளீஸ் நோட் இட் டவுன். Group 1, Group 2, Group 2A ப்ளீஸ் ஃபர்கட். நீங்கள் கரண்ட் அஃபேர் இல்லாமல் சான்ஸே இல்லை, பண்ணவே முடியாது. இது இம்பார்ட்டன்ட், அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க. கரண்ட் அஃபேருக்கு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம டெலகிராமில் போட்டிருக்கோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2026க்கான கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.